67 ஆண்டுகளுக்கு முன்பு கவி சக்கரவர்த்தி கம்பனின் பெயராலே கம்பனுக்கு கழகம் கண்டு கம்பனின் தமிழை, அவன் தமிழுக்கு செய்த தொண்டை, அவன் தமிழுக்கு தந்த புதிய உச்சத்தை நாடறியச் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த காரைக்குடி நகரிலே கம்பன் கழகம் என்று கம்பனுக்கு கழகம் கண்ட பெரியவர் கம்பன் அடிப்பொடி ஐயா சா கணேசன் அவர்களுடைய வழியிலே 67 ஆண்டுகளாக நடைபோட்டு இன்றைக்கு 67ஆம் ஆண்டு கம்பன் திருநாள் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கம்பன் கழகத்தினுடைய தலைவர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு SNSL பெரியண்ணன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் வரவேற்புரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய இந்த கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் கவிஞர் செல்ல கணபதி அவர்களே, இந்த கம்பன் அறநிலையத்தினுடைய ஏனைய பொறுப்பாளர்களே, எனக்கு பிறகு கள்ள ஆசைகளை அழித்தவன் என்கிற தலைப்பிலே தியாகத்தின் திருவுருவமாக நின்று நிழலாடுகிற பரதனுடைய பாத்திரத்தை எடுத்து எம்ப இருக்கிற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்களே, கம்பனை கற்று கம்பனில் தோய்ந்து கம்பனில் ஆய்ந்து கம்பன் புகழை தமிழ்கூறு நல்லுலகு மாத்திரமல்ல இந்த புவனம் முழுமையும் இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுடைய நெஞ்சங்களிலெல்லாம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை கம்பன் கழகத்தினுடைய தலைவரும், இன்றைக்கு கம்பன் இலக்கியத்தில் முற்றிலுமாக ஆழங்கால் பட்டவருமாக இருக்கக்கூடிய கம்ப மாக்கடல் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்களே, காரைக்குடி நகரிலே கம்பன் சுவை பருக வந்திருக்கக்கூடிய கம்பன் சுவைஞர்களே, மாவட்டத்தினுடைய முதன்மை நீதிபதி, தலைமை குற்றவியல் நீதிபதி மற்றும் நீதிபதிகளே, குறிப்பாக இந்த அரங்கத்திலே அதிகமாக வந்து அமர்ந்து கம்பன் புகழ் பாடி கம்பன் சுவை பருக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அத்துணை பேரையும் மிகுந்த அன்பால் வணங்கி மகிழ்கிறேன். உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நாள் என்னை பொறுத்தளவிலே ஒரு இனிய நாள். எல்லோருக்கும் எல்லா நாளும் இனிய நாள்தான் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய மனம் சில நாட்களை தன்னுடைய நெஞ்ச குறிப்பிலே சேர்த்து வைத்துக் கொள்கிறது. அப்படி இந்த நாளை ஏன் என்னுடைய நெஞ்ச குறிப்பிலே நான் சேர்த்து வைத்து கொண்டு இனிய நாள் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இலக்கியத்தை விரும்புபவர்கள், தமிழை நேசிப்பவர்கள், தமிழ் இலக்கியத்தின்பால் ஈடுபாடு கொண்டவர்கள் கம்பனை நேசிக்காமல் இருக்க முடியாது. கம்பனை நேசிப்பவர்கள் கம்பன் அடிப்பொடி ஐயா சாகணேசனை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழின் புதிய உச்சமான கம்பராமாயணத்தை தமிழுக்கு படைத்து தந்திட்டவன் கம்பன். இந்த 1000 ஆண்டுகளிலே கம்பனை எந்த அளவிற்கு நாம் நேசித்திருக்கிறோம், கம்பனுடைய புகழை பாடியிருக்கிறோம் என்கின்ற வரலாற்றை தேடுகின்ற பொழுது அந்த வரலாறு நமக்கு சரிவர கிடைக்கவில்லை. ஆனால் குறிப்பாக சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்த கம்பன்பால் ஈடுபாடு கொண்டவர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் சுவைஞர்கள்,
கம்பன் புகழ் பாட வேண்டும், கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நேரிய சித்தாந்தத்தை நெஞ்சிலே தாங்கி அதற்காக இயக்கம் காண வேண்டும் என்று முடிவு செய்து பல பெரியவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு ஐயா கம்பனடிப்பொடி சாகணேசன் அவர்கள் இந்த காரைக்குடியிலே கம்பன் கழகம் என்கின்ற இந்த அறநிலையை உருவாக்கி தந்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நான் அறிந்தவரை 54 கம்பன் கழகங்கள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரத்தை சொன்னார்கள் நண்பர்கள். இதை தாண்டி ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்கள் இலங்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் கம்பனுக்கு கழகம் கண்டு இன்றைக்கு கம்பன் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு இலக்கியவாதி என்பவன் ஆங்கில இலக்கியங்களை எல்லாம் தாண்டி, ஷேக்ஸ்பியர் போன்ற ஆங்கில இலக்கியவாதிகளை எல்லாம் தாண்டி உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு சிறந்த இலக்கியவாதியாக கம்பன் உயர்ந்து நிற்கிறான் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது இந்த காரைக்குடி நகரம், இந்த கம்பன் கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கம்பன் கழகத்திலே மேடையேற்றி ஒளிவாங்கியை தந்து கம்பனில் ஆய்ந்து தோய்ந்திருக்கிற இந்த அறக்கூட்டத்தின் முன்னால் கம்பன் புகழ் பாட பணித்திருப்பது என்னை போன்றவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையும் பேரும் என்பதை நான் நினைவில் கொண்டுதான் அப்படி சொன்னேன். இந்த நாள் ஒரு இனிய நாள் என்று. ஐயா கம்பனடிப்பொடி அவர்களை பற்றி பேசாமல் கம்பனை பற்றி பேச முடியாது, கம்பன் கழகத்தை பற்றி பேச முடியாது, கம்பன் விழாவை பற்றி பேச முடியாது. அதிலும் குறிப்பாக காரைக்குடி கம்பன் விழாவிலே எப்படி இந்த மனிதருக்கு கம்பன் மேல் இவ்வளவு ஈர்ப்பு வந்தது, ஏன் இந்த ஈர்ப்பு வந்தது என்பதற்கு அண்மையிலே நான் ஒரு குறிப்பை பெற்றேன். நம்முடைய மோகனூரிலே, நாமக்கல்லுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மோகனூரிலே ஸ்ரீ கோவிந்தராஜ ஐயங்கார் என்று ஒரு பெரும் புலவர் தமிழறிஞர் வாழ்ந்தார். அந்த தமிழறிஞர் வடமொழியிலும் புலமை பெற்றவர், தமிழ் மொழியிலும் பாண்டித்தியம் பெற்றவர். இருமொழியையும் அவர் கற்றிருந்ததால் கம்பனை போல இருமொழியையும் அவர் கற்றிருந்த காரணத்தினாலே அவர் வான்மீகத்தையும் நன்றாக கற்றார், கம்பனையும் நன்றாக கற்றார். அப்படி இரண்டையும் கற்ற பிறகு பொதுவாக நாம் ஒரு காப்பியத்தினுடைய இருபெரும் படைப்பாளிகளுடைய படைப்புகளை அறிந்து வைத்து விட்டோம் என்று சொன்னால், அதை கற்றுவிட்டோம் என்று சொன்னால், இருவரை பற்றிய ஒப்பீடு செய்வது என்பது தவிர்க்க முடியாததாகிவிடும். அந்த ஒப்பீடு நம்முடைய மனங்களிலே எழுந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒப்பீடு செய்கின்ற பொழுது ஸ்ரீ கோவிந்தராஜ ஐயங்கார் சொல்வாராம், வான்மீகி என்பவன் கவி, அவன்தான் முதலிலே ஒரு காப்பியம் படைத்த கவி. அதனால்தான் அவனை ஆதி கவி என்று சொல்கிறோம். அவன் ஒரு கவி. ஆனால் கம்பன் ஒரு மாக்கவி என்று அவர் சொல்லுவாராம். அதேபோல் வால்மீகியினுடைய படைப்பிலே கதையினுடைய நாயகன் ராமன் ஒரு உயர்ந்த மனிதனாகத்தான் படைக்கப்பட்டு காட்டப்படுகிறான். ஆனால் கம்பனுடைய படைப்பிலே ராமன் ஒரு தெய்வ பிறவியாக, தெய்வமாக நமக்கு காட்டப்படுகிறான். வான்மீகி படைத்த சீதையினுடைய பாத்திரத்திலே அவர் ஒரு கற்பை காத்து கொண்ட உத்தமி என்கிற அளவிலே தான் கொல்லப்படுகிறார். ஆனால் கம்பனோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் வணங்கக்கூடிய, தொழக்கூடிய லோக மாதாவாக அவர் இருக்கிறார் என்று காட்டியிருக்கிறான் கம்பன் என்று வால்மீகியையும் கம்பனையும் ஒப்பு நோக்கி அவர் சொல்லுவாராம். அப்படிப்பட்டவர் இந்த காரைக்குடியிலே வாழ்ந்திருக்கிறார் சிறிது காலம். அவர் வாழுகின்ற காலை
வைசிய ஊழியன் என்கிற பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியராக இருந்தாராம். கம்ப நாடர் என்கின்ற ஒரு மாத இதழை அவர் நடத்தினாராம். அந்த மாத இதழிலே ஒவ்வொரு இதழிலும் கம்பனுடைய படைப்பில் இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து அதை பற்றி விமர்சித்து அதை பற்றி சிலாகித்து கட்டுரைகள் எழுதுவாராம். அப்படி அவர் நடத்திய அந்த மாத இதழ், அவர் உதவி ஆசிரியராக இருந்த அந்த பத்திரிகை, இவற்றிலெல்லாம் கம்பனுடைய புகழை பாட பாட அதை படித்துத்தான், அதை அறிந்துதான், அதை புரிந்து அதிலே என்னை நாட்டம் கொள்ள செய்ததுதான் எனக்கு கம்பன் மீது ஈர்ப்பு வர காரணம். எனவே அவர்தான் கம்பனை எனக்கு இனம் காட்டியவர் என்று கம்பனடிப்பொடி சா கணேசன் அவர்கள் பதிவு செய்திருப்பதாக நான் ஒரு குறிப்பை பெற்றேன். அப்படி எப்படி நம்முடைய கம்பன் அடிப்பொடிக்கு கம்பனை ஊட்டி வளர்த்தாரோ அல்லது அவருக்கு இனம் கண்டு கொண்டு செயலாற்றுவதற்காக நம்முடைய ஸ்ரீ கோவிந்தராஜ ஐயங்கார் அவர்கள் பாடுபட்டாரோ, அப்படி கம்பனை உள்வாங்கிய கம்பன் அடிப்பொடி, கம்பனை அறிந்த கம்பன் அடிப்பொடி, அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த நம்முடைய குற்றாலத்திலே வாழ்ந்த டிகேசி, அவர் நடத்திய வட்டத்தொட்டி, அவரோடு இணைந்து அதிலே கலந்து கொண்ட பலர், குறிப்பாக பாஸ்கர தொண்டைமான், கல்கி கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் பலர், இவர்களெல்லாம் இணைந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கம்பனை பற்றி பேசி கம்பன் புகழ் பாடி கன்னித்தமிழ் வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையை நெஞ்சிலே தாங்கி இருந்த காலை நம்முடைய கம்பனடிப்பொடி அவர்களால் உருவாக்கப்பட்ட அறநிலைதான் இந்த காரைக்குடி கம்பன் கழகம். இதுதான் தாய்க்கழகம் என்று இன்றைக்கு தமிழகம் மாத்திரமல்ல உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய கம்பன் புகழ்பாடிகள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தாய் கழகத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவா இலக்கிய அன்பர்கள் துணை பேருக்கும் இருக்கும். அதில் நான் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கம்பன் விழாவினுடைய துவக்க நாளிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதனுடைய செயலாளர் மற்றும் நண்பர்கள் அழைத்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே தான் இந்த விழாவை துவக்குகிறார்கள். அந்த திகதியை மாற்ற முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த துவக்க விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைப்பார்கள். நான் திகதியை பார்ப்பேன், அது வேலை நாளாக இருக்கும். உயர்நீதிமன்றத்திலே பணியிலே இருக்கின்ற பொழுது வேலை நாளை விட்டுவிட்டு இங்கே வருவது சற்று சிரமமாக இருக்கின்ற காரணத்தினாலே வர முடியாமல் போகும். கடந்த 2 ஆண்டுகளாக அப்படித்தான் நடந்தது. இந்த ஆண்டும் 9ஆம் தேதி கம்பன் விழாவை துவக்குகிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று செயலாளர் என்னிடம் கேட்டார். அவர் எனக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர், அறிமுகமானவர். நிறைய விழாக்களிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு பேசியிருக்கிறேன், அளவலாகி இருக்கிறேன். அவருடைய தமிழ் பற்றை அறிவேன், அவருடைய தமிழ் தொண்டை அறிவேன். யுவ புரஸ்கார் விருது வாங்கியவர் அவர். அப்படிப்பட்டவர் அழைக்கின்ற பொழுது, அதுவும் காரைக்குடி கம்பன் கழகத்திற்கு அழைக்கும் பொழுது நம்மால் போக முடியவில்லையே என்கிற ஆதங்கம் எனக்கு இருந்தது. இந்த ஆண்டும் துவக்க விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும், நேற்று மாலை நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அவர் தன்னுடைய விருப்பத்தை சொன்னார். நான் அவரிடம் மன்றாடி கேட்டது, என்னால் 9ஆம் தேதி இதேபோல் வேலை நாளாக இருக்கிறதையா, நான் சென்னையில் இருக்கிறேன், காரைக்குடியிலே எப்படி 6 மணிக்கு நான் இருக்க முடியும், சற்று சிரமம் என்று சொல்லுகின்ற பொழுது அவரும் யோசித்தார். என்னையா இப்படி 2-3 ஆண்டுகளாக தட்டி கொண்டு போகிறது என்று நான் சொன்னேன். ஏன் நீங்கள் என்னை முதல் நாளிலேயே வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, முதல் நாள் நிகழ்வை ஒரு நீதியரசர் துவக்குவது என்பது நாங்கள் மரபாக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அதற்காக நீங்கள் வேறு நீதியரசரை கூட வைத்துக் கொள்ளுங்கள், நீதியரசரை விட உயர்ந்த பொறுப்பிலே இருப்பவர்களை கூட நீங்கள் கூப்பிட்டால் வருவார்கள். என்னால் 9 வர முடியவில்லை, எனக்காக என்னை 10ஆம் நாள் மறுநாளோ அல்லது மறுநாளோ நான் வருவதற்கு நீங்கள் சம்மதித்தால் நான் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு நிபந்தனையை விதித்தார். நல்லதையா, மறுநாள் நீங்கள் 10ஆம் தேதி வருவதாக இருந்தால் அவசியம் நீங்கள் வாருங்கள், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்று கேட்டால், நீங்கள் முதல் நாள் வந்தீர்கள் என்றால் துவக்க விழாவிலே உரை நிகழ்த்தலாம், மறுநாள் வருகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார். எனக்கு சற்று
தயக்கமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அப்படியா தலைப்புக்குள்ளே பேச வேண்டுமா என்று நான் யோசித்து பின்வாங்கிவிட்டேன் என்று சொன்னால், இந்த ஆண்டும் நான் இந்த கம்பன் கழக விழாவிற்கு வர முடியாமல் போய்விடும் என்கின்ற பயம் எனக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே நீங்கள் என்ன தலைப்பிலே பேச சொன்னாலும் எனக்கு தெரிந்தவரை பேசிவிடுகிறேன் என்று சொல்லேன். அப்படித்தான் நிச்சயிக்கப்பட்டு இன்றைக்கு 2ஆம் நாள் நிகழ்வுடைய முதல் பேச்சாளனாக கம்பன் கண்ட இலக்குவன் என்கின்ற தலைப்பிலே பேசுவதற்கு என்னை படித்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் நாள்தோறுமோ கிழமை தோறுமோ அல்லது திங்கள் தோறுமோ மேடை ஏறுகின்ற இலக்கிய பேச்சாளன் அல்ல. இலக்கியத்தில் ஆழங்கால்பட்ட நம்முடைய ஐயா இலங்கை ஜெயராஜை போன்றவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் சுற்றி கம்பன் புகழ் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்முடைய நண்பர் ராமலிங்கமும் அதில் விதிவிலக்கல்ல. கம்பனிலே ஆழங்கால்பட்டவர். சென்னை கம்பன் கழகத்தினுடைய செயலாளராக இருந்தவர். காரைக்குடி கம்பன் கழகத்தோடு பல வருடங்களாக தொடர்பிலே இருக்கக்கூடியவர், இங்கே கலந்து கொள்ளக்கூடியவர். அவரை போன்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்குள்ளே நின்று பேசுவது என்பது அவர்களுக்கு எளிது. எம்மை போன்றவர்களுக்கு எங்களுடைய பணிச்சுமைகளை தாண்டி அது சற்று சிரமமான காரியம் என்றாலும் கூட முடிந்தவரை முயற்சிக்கலாம் என்று சொல்லிதான் உங்கள் முன்னால் இன்றைக்கு நான் இருக்கிறேன். தலைப்புக்குள் வந்து விடுவோம். தசரதனுடைய பிள்ளைகள் 4 பேர்களில் ராமன் கதையினுடைய நாயகன். பரதன் ஒரு மிக முக்கியமான பாத்திரம். சற்று முன் இங்கே அமர்ந்து கொண்டு நானும் திரு ராமலிங்கமும் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது 2 விஷயங்கள் ஐயா என்றேன். அதிலே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பரதனை பற்றி பேசப் போகிறீர்கள் என்றும் நான் இலக்குவனை பற்றி பேச வேண்டும் என்றும் சொன்னார்கள். பரதனை பற்றி எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஏனென்று கேட்டால், பரதனுடைய வரலாற்றை சொன்னாலே அது தியாக வரலாறாகத்தான் இருக்கும். பரதன் செய்வது முழுமையுமே தியாகம்தான். தாய் செய்த பாவத்திற்காக மகன் பழியேற்ற ஒரு பாத்திரம் அந்த பரதனுடைய பாத்திரம். கடைசி வரை அவன் எப்படி வாழ்ந்தான் என்கின்ற வரலாற்றை பார்க்கின்ற பொழுது நிச்சயம் எல்லோருக்கும் அவன் மேல் பரிதாபம் வரக்கூடிய உருக்கம் வரக்கூடிய ஒரு பாத்திரம் பரதனுடைய பாத்திரம். அந்த பாத்திரத்தை பற்றி நீங்கள் பேச இருக்கிறீர்கள், நன்று. ஆனால் லக்குவணனை பற்றி அப்படி பேசிவிட முடியுமா என்று கேட்டால், அவர் ஒரே வார்த்தையிலே சொன்னார், ஆமாம், லக்குவணன் கோபக்காரன், கோபப்படுவதை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது என்பது போன்ற தோற்றம்தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது வரும். சற்று சிரமமான காரியம்தான் என்று கூட அவர் ஒத்துக்கொண்டார். 4 பிள்ளைகள். நான் சொல்வது போல் மூத்தவன் ராமன் கதையினுடைய நாயகன். பரதன் ஒரு தியாக பாத்திரமாக படைக்கப்படுகிறான். ஏனென்று கேட்டால், பரதனுடைய பாத்திரம் அப்படி படைக்கப்படவில்லை என்றால், பரதன் என்று ஒருவன் கைகேயிக்கு பிறந்திருக்கவில்லை என்று சொன்னால் ராமாயண கதையினுடைய போக்கே நடந்திருக்காது. ஆனால் அந்த 3வது 4வது பாத்திரங்கள் இருக்கிறதே, இலக்குவணனும் சத்ருக்கனும், அந்த பாத்திரங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது சத்ருக்கன் இறுதி வரை பரதனோடையே இருந்து விட்டான். அவனுக்காக பிரத்யேகமாக சொல்கின்ற அளவிற்கு கதை போக்கிலே அவனுடைய பாத்திரம் கணம் நனிந்த பாத்திரமாக அமையப்பெறவில்லை. சரி, மிஞ்சி நிற்பது இந்த இலக்குவன் தான். இந்த இலக்குவனுடைய பாத்திரம் கனமான பாத்திரமா? இந்த இலக்குவனுடைய பாத்திரம் பேசப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பாத்திரமா? அப்படி என்றால் இலக்குவனுடைய பாத்திரத்தை வான்மீகி எப்படி படைத்து காட்டினான், இலக்குவனுடைய பாத்திரத்தை கம்பன் எப்படி படைத்து காட்டினான் என்று கொஞ்சமாவது ஒப்புமை செய்து பார்த்தால்தான் ஓரளவிற்கு கம்பன் எப்படி இலக்குவனுடைய பாத்திரத்தை படைத்து தமிழ் மக்களுக்கு தந்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிறப்பிலிருந்தே அது துவங்குகிறது. வான்மீகி படைத்து காட்டிய இலக்குவன், கம்பன் படைத்து காட்டுகின்ற இலக்குவன் என்று பேசுகின்ற பொழுது கம்பன் எப்படி படைத்து காட்டுகின்றான் என்பதை இலக்குவன் பிறந்த பிறப்பிலிருந்து அது துவங்குகிறது. வான்மீகம் சொல்லுவது என்னவென்றால்,
திருமால் இருக்கிறாரே, திருமாலுடைய அவதாரம்தான் எல்லோருமே என்பது வான்மீகம் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தின்படி பார்த்தால் திருமாலில் பாதி ராமன், கால் பகுதி இலக்குவன், 8 பரதன், மீதி 8 சத்ருகன் என்று வான்மீகம் சொல்லுவதாக அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அரைப்பகுதி ராமன், கால் பகுதி இலக்குவனன், மீதி இருக்கக்கூடிய காலில் காலரைக்கால் என்று சொல்லக்கூடிய 8 1/8 என்று சொல்லுவோமே, அப்படி 8 நம்முடைய பரதனும் சத்ருகனும் என்று வான்மீகம் பதிவு செய்கிறதாம். அப்படி என்றால் பதிவு செய்கின்ற பொழுதே ராமன் மிக உயர்ந்தவன், அதற்கு அடுத்து இலக்குவன், பரதனும் சத்ருகனும் அதிலும் சற்று கீழே என்று கூட சொல்லலாம். ஏனென்று கேட்டால் திருமாலுடைய பிரிவுகளாக இந்த நால்வரையும் சொல்லுகிறது வான்மீகம். ஆனால் கம்பன் அதை படித்து பார்த்துவிட்டு அவன் மொழி மாற்றம் செய்யவில்லை. அதுதான் கம்பனுடைய சிறப்பு. நாம் இலக்குவனை பற்றி அல்ல, பரதனை பற்றி அல்ல, ராமனை பற்றி அல்ல, ராமாயணத்திலே வரக்கூடிய எந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அந்த பாத்திரத்தை பேசுகின்ற பொழுது நம்மை அறியாமலேயே கம்பனுடைய வித்தை என்ன, கம்பனுடைய செயற்கரிய செயல் என்ன, கம்பன் எப்படி இந்த பாத்திர படைப்புகளை தமிழ் மரபு மாறாமல் படைத்து காட்டியிருக்கிறான் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்வோம். அப்படி பார்க்கின்ற பொழுது கம்பன் சொல்கிறான், ராமன், பரதன், இலக்குவன் மூவரும் சம அளவினர். இது எப்படி வருகிறது என்று சொன்னால், நீங்கள் யாகம் நடக்கிறது, குழந்தை பிறக்கவில்லை என்று சொல்லி யாகத்திலிருந்து அந்த பிண்டம் கிடைக்கிறது, அதை கலைக்கோட்டு முனிவர் கொடுக்க சொல்கிறார். வசிஷ்டர் இருக்கிறார், அதை கொடுக்கிறார்கள். தசரதனுடைய 3 மனைவிமார்களுக்கும் முதலிலே கோசலைக்கு கொடுக்கிறார். அதை 3 பங்காக பிரிக்கிறார்கள். ஒரு கவளம் என்றால் அதை 3 சிறு கவளங்களாக பிரிக்கிறார்கள். முதல் கவளத்தை கோசலையிடம் தருகிறார், அவர் வாங்கி உள்கிறார். 2வது கவளத்தை கைகேயிடம் கொடுக்கிறார், அவர் வாங்கி உண்கிறார். 3வது கவளத்தை சுமத்திரையிடம் கொடுக்கிறார், அவர் வாங்கி உண்கிறார். இப்படி அதை எடுத்து மூவருக்கும் கொடுக்கின்ற பொழுது சில சிறு அளவு சிந்தி விடுகிறது அந்த தட்டிலே. அப்படி சிந்துகின்ற அந்த மீதம் இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொடுக்கிறார். மூவரிலேயே இளமையானவர், மூவரிலே வயதிலே இளையவராக இருக்கக்கூடிய சுமத்திரைக்குத்தான் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடம் கொடுக்கிறார். அதையும் அங்கே சுமத்திரை உண்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த 3 பெரிய கவளங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த 3 பெரிய கவளங்களையும் 3 தாய்மார்கள் உண்கிறார்கள் அல்லவா. அப்படி 3 பகுதிகளாக அதை பிரிக்கின்ற பொழுது 100 என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இது நம்முடைய கற்பனையிலே நாம் யோசித்துக் கொள்வது. கம்பன் அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாரா என்று நீங்கள் கேட்கக்கூடாது. நாம் அப்படி கற்பனை செய்து கொள்ளலாம், தவறொன்றுமில்லை. 100ஐ 3ஆக பிரிக்கின்ற பொழுது ஒரு 33 33 33 என்று வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 33ஐயும் 3 தாய்மார்கள் சாப்பிட்டு விட்டார்கள். சமபங்கு, ஒரு பங்கு இருக்கிறது அல்லவா, 99 போக மீதி ஒரு பங்கு, அதுதான் சிந்திய அந்த பங்கு. அந்த சிந்திய பங்கையும் அவர் சாப்பிடுகிறார். அப்படி என்றால் 33 33 33 என்று சொல்லி 3 சமபங்காக இருக்கக்கூடியதை ராமன், பரதன், லக்வணனாக மாறுகிறார்கள். அந்த சிறு பகுதிதான் சத்ருகன் என்கின்ற புரிதலை கம்பன் நமக்கு தருகிறாரா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் நிச்சயம் வான்மீகி சொன்னதை கம்பன் சொல்லவில்லை, கம்பன் மாற்றித்தான் சொல்கிறார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த இடத்திலே ராமனுக்கு நிகரானவன் பரதன், அதேபோல் ராமனுக்கும் பரதனுக்கும் நிகரானவர் இலக்குவனன் என்பதை சொல்வதற்காக பிறப்பிலேயே கம்பன் இலக்குவனனை ராமனுக்கு இணையாக காட்டுகிறான் என்பதை சொல்வதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இப்படி பிறப்பில் இருந்து கம்பன் இலக்குவனை தூக்கி வைக்கிறான். 4 குழந்தைகளும் பிறக்கிறார்கள். நால்வரும் அடுத்தடுத்த நட்சத்திரங்களிலே பிறப்பது உங்களுக்கு தெரியும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என்று
ஆயில்யத்திலே இருவரும் ஒன்றாக கிட்டத்தட்ட ஒட்டி பிறந்தால் போல் அந்த இரட்டை குழந்தையாக அவர்கள் பிறக்கிறார்கள், லக்குமணனும் சத்ருக்கனும். இப்படி அந்த கதை போகிறது. அடுத்து ஒரு இடத்திலே இலக்குவணனை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், எல்லா போர் பயிற்சிகளையும் பெற்றுவிட்டார்கள். அப்பொழுதுதான் விஸ்வாமித்திரர் வருகிறார். தன்னுடைய தவத்திற்கு அங்கே இடையூறு நடக்கிறது. தாடகையை வதம் செய்ய வேண்டும், இன்னும் பாதுகாப்பெல்லாம் கொடுக்க வேண்டும், அதற்காக உன்னுடைய பிள்ளைகள் வேண்டும் என்று அவர் கேட்பது உங்களுக்கு தெரியும். தசரதன் வருத்தப்படுகிறார், தன்னுடைய பிள்ளைகளை கேட்கிறாரே என்று. மாற்றாக நான் வருகிறேன் என்று கூட தசரதன் சொல்லி பார்க்கிறார். இல்லை, உன்னுடைய பிள்ளை ராமன் தான் வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது வேறு வழியில்லாமல் வசிஷ்டரும் அதை ஒற்றுக்கொள்கின்ற காரணத்தினாலே ராமனை அனுப்புவதற்கு முடிவு செய்கிறார். அப்படி ராமனை அனுப்புகின்ற பொழுது வான்மீகம் அதை எப்படி பதிவு செய்கிறது என்று சொன்னால், சமஸ்கிருதத்திலே அதை சொல்லுகிறார்கள். சலக்ஷ்மணம் ராமம் அஜீஹாவ, அது வடமொழியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், போய் ராமனையும் இலக்குவணனையும் அழைத்து வா என்று தசரதன் உத்தரவிடுகிறார். சுமந்திரனுக்கோ அங்கு இருப்பவர்களுக்கோ உத்தரவிடுகிறார். ராமர் லட்சுமணரை 2 பேரையும் அழைத்து வா என்று தசரதன் உத்தரவிடுவதாக வான்மீகம் பதிவு செய்கிறது. ஆனால் கம்பன் அப்படி பதிவு செய்யவில்லை. கம்பன் சற்று மாற்றி பதிவு செய்கிறான். திருவின் கேழ்வனை கொணர்மீன் என்று அவன் பதிவு செய்கிறான். ராமனை அழைத்து வா என்று பதிவு செய்கிறான். ஏன் இந்த மாற்றத்தை கம்பன் செய்கிறான் என்றால், இருவரையும் அழைத்து வா என்று அரசர் கட்டளையிட்டால் இருவரும் வந்து விடுவார்கள். ராமனும் வந்து விடுவார், லக்ஷ்மணனும் வந்து விடுவார். விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அரச கட்டளை கூப்பிடுகிறார், வந்து விடுவார்கள். ஆனால் கம்பன் அப்படி ஏன் பதிவு செய்யவில்லை என்று சொன்னால், ராமனை அழைத்து வா என்று தசரதன் சொல்லுகின்ற பொழுது, ராமன் புறப்படும் பொழுது அதை கேட்ட இலக்குவணன், அருகில் இருந்த இலக்குவணன், நானும் வருகிறேன் என்று தானாகவே சுயமாகவே கிளம்பி ராமனோடு வருகிறான் என்பதை பதிவு செய்வதற்காக ராமனை மாத்திரம் தசரதன் அழைத்தார் என்று பதிவிடுகிறார் என்று நாம் நிச்சயமாக கொள்ளலாம். காரணம், இலக்குவன் என்பவன் என்றைக்கு ராமனோடு பிறந்தானோ, ராமனுடைய தம்பியாக பிறந்தானோ, அந்த நொடி முதல் இறுதி வரை ராமாயண கதை, கம்பராமாயண கதை நமக்கு காட்டுகின்ற பட்டாபிஷேகம் வரை அவனுடன் உடன் இருக்கக்கூடிய, கடைசி வரை, ஆதி முதல் அந்தம் வரை தொடர்ந்து முதலிலே உடனே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கதாபாத்திரம் மகாபாரத ராமாயண கதையிலே இருக்கிறது என்று சொன்னால் அது இலக்குவனுடைய பாத்திரம். நீங்கள் சீதை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் ராமனுடைய திருமணம் நடக்கிறது. சீதை மனைவியாகிறாள், ராமனோடு வருகிறாள், காட்டிற்கும் கூட வருகிறாள். ஒரு 10 ஆண்டுகள் தண்டகவனத்திலே அவருடைய பொழுது போகிறது. அது முடிந்ததற்கு பிறகு ராவணன் கவர்ந்து செல்கிறான். கவர்ந்து சென்று ஓராண்டுகளோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அசோகவனத்திலே தான் சீதை இருக்கிறார். அந்த காலகட்டத்திலே சீதை ராமனோடு இல்லை. அந்த காலகட்டத்திலும் கூட இருந்தவன் இலக்குவன் ஒருவன்தான். அப்படி இன்று முதல் அன்று வரை, இன்று துவங்கி கடைசி வரை லக்குவன் என்பவன் ராமனோடு இருக்க போகிறவன் என்கின்ற அந்த உண்மையை புரிந்து, அந்த கதையை தெரிந்து, கதை போக்கை உணர்ந்த கம்பன் அதற்கு அச்சாரமாக அப்படிப்பட்ட இலக்குவன் யாரும் சொல்லி ராமனோடு இருந்தால், ராமன் வற்புறுத்தி ராமனோடு இருந்திருந்தால், அல்லது தசரதன் வற்புறுத்தி ராமனோடு இருந்திருந்தால், அல்லது தாய் சுமத்துரை வற்புறுத்தி ராமனோடு இருந்திருந்தால், ஏதாவது ஒரு காலகட்டத்திலே இலக்குவன் மனக்கசப்பு ஏற்பட்டு அல்லது ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய அண்ணனோடு அவன் பிரிந்து போக வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல், யார் சொல்லியும் கேட்காமல், யார் சொல்லுவதனாலும் அவன் வராமல், அவனாகவே சுயமாக சிந்தித்து
எப்படி ராமன் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி என்று நாம் சொல்வோமோ அப்படி உண்மையான அந்த கூற்று என்னவென்று சொன்னால், ராமன் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி மாத்திரமல்ல, ராமன் இருக்குமிடம்தான் லக்குமணனுக்கும் அயோத்தி என்கின்ற பேருண்மையை உணர்த்துவதற்காக கம்பன் அப்படி ராமனை அழைத்து வா என்று சொன்னான். இலக்குவணனும் கூட வந்தான் என்று அந்த நிமிடத்திலேயே இலக்குவனுடைய தியாகத்தையும் அவனுடைய பாத்திர படைப்பையும் மேல் நிறுத்தி காட்டியிருக்கிறான் கம்பன். வான்மீகி ராமாயணத்தை படைத்து அதற்கு ராமாயணம் என்றுதான் பெயர் வைத்தான். அப்படித்தான் கற்றறிந்த அறிஞர்கள், வடமொழி கற்றறிந்த அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். கம்பன் ராமாயணத்தை படைத்துவிட்டு ராமாயணம் என்று பெயர் வைக்கவில்லை, ராமாவதாரம் என்றுதான் பெயர் வைக்கிறான். அதைத்தான் நான் துவக்கத்திலே குறிப்பிட்டேன். அவனை ஒரு உயர்ந்த மானுடனாக வான்மீகி காட்டுகிறான். ஆனால் அவனை ஒரு தெய்வமாக காட்டுபவன் கம்பன். காரணம், அவன் திருமாலுடைய அவதாரம் என்பதை பல இடங்களிலே நிறுவியிருக்கக்கூடியவன் கம்பன். வான்மீகி வாழ்ந்த காலத்திலே இதிகாசங்கள் படைப்பதற்கு என்று தனியாக இலக்கணம் இல்லையாம். ஏனென்று கேட்டால் அதுதான் முதலிலே படைக்கப்பட்ட இதிகாசம். முதல் இதிகாசத்தை படைக்கின்ற பொழுது அதற்கு முன்பு ஒருவர் இலக்கணம் படைத்து வைத்து சென்றிருக்க முடியாது. ஆதலால் வான்மீகத்தை படைக்கின்ற பொழுது வான்மீகி 24,000 ஸ்லோகங்களாக தன் இஷ்டத்திற்கு அதை எழுதினான். அப்படி எழுதுகின்ற பொழுது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான ஸ்லோகங்கள், அவ்வளவுதான். அதற்கு வடமொழியிலே அனுஷ்டுப் சந்தஷ் என்று பெயராம். அந்த அனுஷ்டுப் சந்தஷ் என்கின்ற அந்த ஸ்லோகத்தை, அந்த முறைப்படிதான் வான்மீகி முழுக்க தந்த இராமாயண கதையை 24,000 ஸ்லோகங்களாக அவன் படைத்து காட்டியிருக்கிறான். ஆனால் கம்பன் காப்பியம் செய்தது சில ஆராய்ச்சியாளர்களுடைய தெளிமுடிவுப்படி 9ஆம் நூற்றாண்டு, மற்றும் சில ஆராய்ச்சியாளர்களுடைய தெளிமுடிவுப்படி அது 11 அல்லது 12ஆம் நூற்றாண்டு. எதுவாக இருப்பினும் 9வது நூற்றாண்டாக வைத்து கொண்டாலும் கூட அதற்கு முன்பு, கம்பன் காவியம் படைப்பதற்கு முன்பு காப்பியத்திற்கான இலக்கணம் வகுக்கப்பட்டு விட்டதாம். அதற்கும் ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். வடமொழியிலே தண்டி என்கின்ற ஒரு அறிஞரால், வடமொழி அறிஞரவர் எழுதப்பட்ட காவிய தர்சம் என்கிற ஒரு இலக்கண நூல். அந்த காவிய தர்சம் என்கின்ற இலக்கண நூல் காப்பியம் எப்படி படைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதாம். அதனுடைய வழி நூலாக வந்தது. தண்டி என்பவர் படைத்த அந்த காவிய தர்சம் என்கின்ற வடமொழி இலக்கண நூலுடைய வழி நூலாக தமிழிலே படைக்கப்பட்டது தண்டி அலங்காரம். அந்த தண்டி அலங்காரத்திலேயும் அந்த குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் 7ஆம் நூற்றாண்டிலேயே அந்த தண்டி என்பவரால் அது வடமொழியிலே எழுதப்பட்டு விட்ட காரணத்தினாலே ஒருவேளை கம்பன் அதை படித்தாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் கம்பன் ஒன்றை உணர்ந்திருக்கிறார். காப்பியம் எழுதுவதற்கும் இலக்கணம் வந்துவிட்டது. அந்த இலக்கணத்தின்படிதான் காப்பியம் வகுக்க வேண்டும். அது விருத்தப்பாவாலான ஒரு முறையிலே தான் அது அமைய வேண்டும் என்று சொல்லி அந்த விருத்தப்பா என்கின்ற இலக்கணத்தை உள்வாங்கிக் கொண்டு கம்பன் படைத்து காட்டியதுதான் கம்பராமாயணம். குழந்தைகள் பிறந்தார்கள் அல்லவா, 4 பேர். அவர்களுக்கு பெயர் சூட்டுகின்ற பொழுது ஒரே சருக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே மாத்திரம் வான்மீகம் அந்த ஸ்லோகங்களிலே அதை சொல்லி முடித்து விடுகிறது. இப்படி பெயர், அப்படி பெயர் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி முடித்து விடுகிறது. ஆனால் கம்பன் அப்படி சொல்லவில்லை. 4 குழந்தைகளுக்கும் 4 பாடல்களை தனித்தனியாக எழுதுவான். அந்த பாடல்கள்லாம் நீங்கள் அறிவீர்கள். அப்படி அவன் எழுதுகின்ற பொழுது ராமனுக்கு எதற்காக என்றால் அவன் திருமாலுடைய அவதாரம், அதற்காக இவனுக்கு அந்த பெயர். பரதன் என்றால் என்னவென்றால் ஒளி கீற்றாக பிறந்தவன் பரதன், அதற்காக அவனுக்கு அந்த பெயர். இலக்குவணனுக்கு என்ன என்று வருகின்ற பொழுது அந்த பாடலில் அவன் சொல்கிறான், வஞ்சகர் அழியவும் வானவர் வாழவும் நில உலகின் துயர் நீங்கவும் பிறந்த குழந்தை என்பதால் இலக்குவன் என பெயர் சூட்டினான் வசிஷ்டன் என்று அமைகிற பொருள்பட அந்த பாடல் உலக்குனர் வஞ்சகர்
உம்பரும் உய்ந்தார் நிலக்கொடியும் துயர் நீத்தனர் இந்த விளக்கரு மொயம்பின் விளங்கொலி நாமம் இலக்குவன் என்ன இசைத்தனன் அன்றே. இசைத்தனனா பெயர் வைத்ததற்கு இசைத்தனன் என்று சொல்கிறான். என்ன ஒரு கம்பனுடைய சொல்லாட்சி! 4 பேருக்கும் பெயர் வைக்கிறார்கள், 4 பேருக்கும் ஒரு பாடல் பாடுகிறான் கம்பன். ராமனுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது அதை ஈந்தனன் என்கிறான், பரதனுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது பண்ணினன் என்கிறான், இலக்குவனுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது இசைத்தனன் என்கிறான், சத்ருகணனுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது சாற்றினன் என்கிறான். வைத்தனன் என்றவன் எங்கும் சொல்லவில்லை, ஈந்தனன் பண்ணினன் இசைத்தனன் சாற்றினன் என்று சொல்கிறான். அப்படி சொல்லுகின்ற கம்பன் யார் அந்த இலக்குவன், எதற்காக அவனுக்கு இலக்குவன் என்ற பெயர் வசிஷ்டர் வைத்தார் என்று விளக்குகின்ற பொழுது இந்த மாதிரி வஞ்சகர் அழியவும் வானவர் வாழவும் நிலவுலகின் துயர் நீங்கவும் பிறந்த குழந்தை என்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு இலக்குவன் என்று இசைத்தனன் என்று கம்பன் பதிவு செய்வான். இப்படி பிறப்பிலேயே இலக்குவன் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடன் பிறப்பிலேயே அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை, அதை முன்னிட்டு எப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதை கம்பன் சுட்டி காட்டுகின்ற பொழுது இலக்குவனை பற்றி இப்படிப்பட்ட ஒரு குறிப்பு வருகிறது. நான் இலக்குவனை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னவுடன் கம்பராமாயணத்தினுடைய 6 காண்டங்களிலும் இருக்கக்கூடிய இலக்குவன் சம்பந்தப்பட்ட இடங்களெல்லாம் படித்து விட்டு போய் பேசிவிடலாம் என்று முதலிலே கம்பன் சொல்லுவார் அல்லவா, பார்க்கடலை பூனை நக்கி குடிப்பதை போல் நான் முயற்சி செய்திருக்கிறேன் என்று கம்பனே சொல்லியிருப்பார். அப்படி அவர் படைத்து காட்டிய அந்த காவியத்திலே இலக்குவனன் என்பவன் ஆரம்பம் முதல் இறுதி வரை வரக்கூடிய பாத்திர படைப்பு. ஆகவே எங்கு பார்த்தாலும் இலக்குவன் வந்து பரிணமிப்பான். அவனை பற்றி முழுமையாக அறிந்து பேசுவது என்று சொன்னால் 1 வாரம் 10 நாள் அல்லது 1 மாதம் ஐயா இலங்கை ஜெயராஜை அவர்களை அழைத்து தொடர் சொற்பொழிவு நிகழ்த்த சொன்னால் ஒருவேளை இலக்குவனை பற்றி அவர் முழுமையாக சொல்லி முடிக்க முடியும் என்று கருதுகிறேன். ஒரு நாள் நிகழ்ச்சியிலே ஒரு பொழுதிலே ஒரு பேச்சாளராக சில மணித்துளிகள் பேசுகின்ற பொழுது முழுமையாக இலக்குவனை பற்றி பேச முடியாது. எனவே எனக்குள்ளே நான் ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டேன். முதல் 3 காண்டங்களை மாத்திரம் தொட்டுவிட்டு போவோம், அடுத்த 3 காண்டங்களை விட்டுவிட்டு போகலாம், இன்னொரு மேடை கிடைக்கின்ற பொழுது பேசலாம் என்று சொல்லி முதல் 3 காண்டங்களை மாத்திரம் அப்படி தொட்டு பார்த்தேன். அதிலே காட்டுக்கு செல்கிறார்கள், மூவரும் கங்கையை கடக்கிறார்கள். கடந்த பிறகு சித்திரக்கூடம் நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். இப்படி சித்திரக்கூடம் நோக்கி அவர்கள் பயணிக்கின்ற பொழுது இடைப்பகுதியிலே அதற்கு முன்பே ஒரு கதை நடந்ததாக வான்மீகம் பதிவு செய்கிறது. என்ன கதை என்றால், ராமனுக்கும் இலக்குவனுக்கும் நடந்த உரையாடல் என்கிற அளவிலே அது பதிவு செய்யப்படுகிறது வான்மீகத்திலே. என்ன உரையாடல் என்று சொன்னால், ராமன் இலக்குவனை அழைத்து, தம்பி, அங்கே என்னுடைய தாய் கோசலையும் உன்னுடைய தாய் சுமித்திரையும் என்ன பாடுபடுகிறார்களோ தெரியாது, கையை அவர்களை எப்படி படுத்து பாடுபடுத்துவார் என்று நமக்கு தெரியாது, என்ன இன்னல்களை எல்லாம் அவர்கள் அங்கே ஏற்க வேண்டி வரும் என்று தெரியாது, அவற்றிலிருந்தெல்லாம் அவர்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் பரதன் ஓரளவு நியாயமானவன், நீ நாளை அதிகாலை அயோத்திக்கு சென்றுவிடு, போய் நம் தாய் இருவரையும் பார்த்து விசாரித்துவிட்டு அவர்களுக்கு நிச்சயம் இப்படிப்பட்ட கொடுமைகளெல்லாம் நடக்கும், ஆகவே தாய்மார்கள் இருவரையும் பரதனிடம் கொண்டு போய் சேர்த்து பத்திரமாக சொல்லிவிட்டு அங்கேயே இரு அல்லது புறப்பட்டு வா எப்படியோ என்று ஒரு வேளையை ராமன் லக்குவனனுக்கு சொல்லுவதாகவும், உடனே லக்குவன், எப்படி நீ இப்படி சொல்ல போயிற்று, அதெல்லாம் நம்முடைய தாய்மார்களெல்லாம் நன்றாகத்தான் இருப்பார்கள், அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, உனக்கும் இருக்க வேண்டும், உன்னுடன் தொடர்வதும் உன்னோடும் வாழ்வதும் உன்னுடைய சுகதுக்கங்களிலே பங்கு பெறுவதும் உனக்கு ஆபத்தில்லாமல் காப்பதும் 14 ஆண்டுகள் உன்னோடு நானும் வனவாசம் செய்வதும் 14 ஆண்டுகள் முடிவிலே நானும் உன்னோடு அயோத்தி திரும்புவதும் அங்கு சென்றவுடன் மீண்டும் நீ அரியணை ஏறி அயோத்தியை அந்த நாட்டை ஆளுகின்ற அரசனாக முடிசூட்டுவதும் அதை பார்ப்பதும் தான் நான் பிறவி எடுத்திருக்கக்கூடியதற்கான அடையாளங்கள், எனவே நான் போக மாட்டேன் என்று இலக்குவன் சொன்னதாகவும், இலக்குவனுடைய இந்த மொழிகளை கேட்ட ராமன்
அதற்கு மேல் இலக்குவனை அயோத்திக்கு செல் என்று சொல்லாமல் விட்டுவிட்டார் என்றும் ஒரு கதை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஏனென்றால் வான்மீகத்தை நாம் முழுமையாக படிக்க முடியாது, நமக்கு வடமொழி தெரியாது. வான்மீகத்தை படித்து நமக்கு சொன்னவர்களிடமிருந்து நாம் தெரிந்து கொண்ட கதை இப்படி ஒன்று நடந்ததாக வான்மீகம் பதிவு செய்கிறது. ஆனால் நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பன் அதை பதிவு செய்யவில்லை. அப்படி ஒரு கதை நடந்ததாக கம்பராமாயண பதிவில் இல்லை என்று அறிஞர்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். ஏனையா இல்லை? இப்படி ஒரு கதை உண்மையிலேயே நடந்திருந்தால், ராமன் அப்படி பதறிப்போய் தம்பியை அயோத்திக்கு அனுப்ப முற்பட்டிருந்தால் அந்த கதையை ஏன் கம்பன் சொல்லாமல் விட்டார் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற விடை, எப்பொழுதுமே ஒரு மனிதனை ஒரு முறை சரியாக வலுவாக அவனுடைய எண்ணங்களையும் மனதையும் சிந்தையும் சோதித்து அறிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவனுடைய உண்மைத்தன்மை, அவனுடைய நட்பு, அவனுடைய பாசம், நேசம், அவனுடைய உதவிக்கரம் நீட்டுகின்ற தன்மை, இவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் அவனை சோதித்து பார்ப்பது மனித இயல்புக்கு ஒவ்வாத ஒன்று என்ற காரணத்தினாலே லக்குவணன் எப்படிப்பட்டவன், தான் தடுத்து முடியாது நான் வந்து தீருவேன் உன்னோடு என்று வந்து இன்றைக்கு நம்மோடு அணுநேரமும் நம்மையும் நம்மளுடைய துணைவியையும் காத்து நிற்பேன் என்று காத்து நிற்கின்ற இலக்குவணனை நாம் மீண்டும் மீண்டும் சோதித்து பார்க்கக்கூடாது என்று நினைத்த கம்பன் அதை விட்டுவிட்டான் என்றுதான் நமக்கு நம்முடைய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த இடத்திலே எனக்கு தோன்றியது, கம்பன் ஏன் அந்த சிந்தனைக்கு வந்தான் என்றால் ஒரு மிகப்பெரிய அறத்தை அதற்குள்ளே வைத்திருக்கிறான். கம்பன் பல இடங்களிலே அறத்தை எங்கிருந்து எடுத்திருப்பான் என்று சொன்னால் நம்முடைய வள்ளுவரிடமிருந்து தான், திருக்குறளிலிருந்து தான் அந்த அறங்களை எல்லாம் எடுத்திருப்பான். பல இடங்களிலே குரல் காட்டும் அறங்களை எல்லாம் அவன் கம்பன் தன்னுடைய கம்பராமாயணத்திலே புகுத்தியிருப்பான், எழுதியிருப்பான். அப்படி ஒரு குறிப்பிட்ட அறத்தை சொல்லுவதற்காகத்தான் அதை கம்பன் தவிர்த்திருக்கிறான் அந்த காட்சிகளை என்று நான் முடிவு செய்து கொண்டேன். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்று வள்ளுவன் சொல்லுவான். நீங்கள் ஒன்றை ஆராயாமல் ஒருவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் செய்கின்ற காரியமும், ஆனால் ஒருவரை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டதற்கு பிறகு அவர் மேல் சந்தேகப்படுவதும் இரண்டும் கேடாய்த்தான் முடியும் என்று வள்ளுவன் தன்னுடைய குரலிலே சொல்லியிருப்பான். அப்படி தேரான் தெளிந்த பிறகு ஐயுறுவது இலக்குவணனை பார்த்து சரியாக இருக்காது. அதுவும் கதையினுடைய நாயகன் அவதார புருஷன் ராமனுடைய மனங்களிலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் நிழலாடுவதாக நாம் பதிவு செய்தால் அது வள்ளுவன் காட்டிய அறத்திற்கு எதிராக அந்த தெய்வமே நின்றதாக பொருள் கொண்டதாகிவிடும் என்று நினைத்த கம்பன் அதை தவிர்த்திருக்கிறான் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ராமன் ஒரு சந்தேகம் கூட இலக்குவணன் மேல் வராமல், ராமன் லக்குவணன் என்பவள் இவன்தான் தூயவன், இவன்தான் என்னுடைய சகோதரன், இந்த சகோதரன் இறுதி வரை இவனோடு 14 ஆண்டுகள் நான் கானகத்திலே மகிழ்ச்சியாக என்னுடைய துணைவியோடு இருக்க முடியும் என்று நம்பிய ராமன் அதற்கு பிறகு லக்குவணனை போய் வா, நீ போய்விடு, காலையிலேயே கிளம்பி நீ வந்து அயோத்திக்கு சென்று விடு என்று சொல்லி தாய்மார்களை காப்பாற்றுவது போல் ஒரு சாக்கு சொல்லி அனுப்பி பார்த்தால் ஒருவேளை லக்குவணன் அயோத்திக்கு சென்று விடுவானோ என்கின்ற நிலைமை வந்து அது சந்தேகத்தின்பால் நின்றுவிடுமோ என்கின்ற காரணத்தினாலே வான்மீகம் படைத்து காட்டிய இந்த காட்சியை கம்பன் முற்றிலுமாக தவிர்த்திருக்கிறான். அது இலக்குவணன் மேல் அவன் காட்டிய பெருமதிப்பும் பெரு நம்பிக்கையும் அதேபோல் ராமன் மீது காட்டிய மிகப்பெரிய பக்தியும் கருணையும் என்று நாம் கொள்ளலாம். அதேபோல் பரதன் வருகிறான். அவன் வருவது மன்னிப்பு கேட்டு, ஐயா வா, அயோத்தி உனக்காக காத்திருக்கிறது, தவறு நடந்துவிட்டது, நான் இல்லாத போது ஊரிலே தந்தை தசரதன் இவ்வளவும் செய்துவிட்டார், மாண்டும் போய்விட்டார், நான் அரசாட்சி செய்ய முடியாத மூத்தவன் இருக்கின்ற பொழுது நீ வரவேண்டும் என்று கேட்பதற்காகத்தான் அவன் வருகிறான். ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்ட இலக்குவணன் கோபப்படுவதாக வான்மீகமும் பதிவு செய்கிறது, கம்பனும் பதிவு செய்கிறான்.
இரண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அவரும் அந்த சருக்கத்திலே பல ஸ்லோகங்களிலே சொல்லுகிறார், இவரும் கம்பரும் பல பாடல்களிலே அதை வர்ணித்து காட்டுகிறார். எப்படிப்பட்ட கோபத்தை இலக்குவன் பெற்றிருந்தான் என்பதை இருவருமே சொல்கிறார்கள். வான்மீகியினுடைய கூற்றுப்படி பார்த்தால் ராமன் இலக்குவனனை அழைத்து ஏதோ விலங்குகள் குறுக்கும் நெருக்கும் ஓடுகின்றன, காட்டு மிருகங்களை சிங்கம் போன்ற பெருமிருகங்கள் துரத்துகின்றனவா அல்லது வேடர் கூட்டம் தாக்க வருகின்றதா என்னவென்று தெரியவில்லை, காட்டிலே ஏதோ சஞ்சலம் நடைபெறுகிறது, நீ சென்று பார்த்து வா என்று இலக்குவனை ராமன் படித்ததாகவும், அது கேட்ட இலக்குவன் அங்கிருந்த ஒரு மரத்தின் மேல், இது ஆச்சமரம் ஏனென்று கேட்டால் வால்மீகி இடத்திலே நிறைய இடத்திலே அந்த ஆச்சமரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆச்சமரம் என்பது ஒரு உறுதியான மரம். அது எப்படி உறுதியான மரம் என்பதற்கு கூட ஒரு உதாரணம் உண்டு. நாதஸ்வரம் என்கின்ற அந்த வாத்தியம் இருக்கிறதே, தமிழ்நாட்டு வாத்தியம், அந்த வாத்தியம் செய்வதற்கு ஏற்ற உகந்த மரம் அந்த ஆச்சமரம் என்று சொல்கிறார்கள். அந்த மரத்திலே தான் அந்த நாதஸ்வரத்தை செய்தால் அது மிக நேர்த்தியாக அது பயன்பாட்டிற்கு வரும் என்பது நாதஸ்வர வித்வான்கள் கண்டெடுத்த அந்த காலத்திலேயே கண்டுபிடித்த ஒரு உண்மை. அப்படிப்பட்ட மரம் அந்த ஆச்சமரம். அது அந்த தண்டகவனம் முழுமையும் நிறைந்திருப்பதாக வான்மீகமும் பதிவு செய்கிறது, கம்பனும் பதிவு செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சமரத்திலே ஏறித்தான் நம்முடைய லக்குவணன் பார்க்கிறாராம். பார்க்கின்ற பொழுது பெரும்படையோடு பரதன் வருகிறான். அவன் படையோடு வருவதை பார்த்த இலக்குவன் பதறிப்போய், இப்படி வருகிறானே, இவன் யாரை கேட்டு வருகிறான்? தசரதன் அனுப்பி வைத்தானா இவனை? நான் அவனை காட்டுக்கு அனுப்பியது மாத்திரம் போதாது, அவன் காட்டிலே அவனும் இலக்குவனனும் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை கொன்று அழித்துவிட்டு என்றைக்கும் அயோத்தியை நீ கைப்பற்றிக்கொள் என்கின்ற அளவிலே சொல்லி அனுப்பியிருக்கிறானா? வரட்டும் அந்த பரதன் இங்கே, அவனை கொல்லாமல் விடமாட்டேன். இந்த சொல்லெல்லாம் இருப்பதாக பதிவு இருக்கிறது, வான்மீகம் இப்படி பதிவு செய்திருக்கிறது. இலக்குவன் சொல்கிறான், பரதனை கொல்லாமல் விடமாட்டேன், நான் அவனை கொன்று குவித்து விடுவேன், அவனுடைய உடலை கிழித்து விடுவேன், இரத்த ஆறாக ஓடும். அதை பார்த்த அவனுடைய கைகேயி அழுது புலம்புவாள். அங்கே அழுது புலம்பி அவள் உருளுகின்ற காட்சிகள் எல்லாம் நீ பார்க்கத்தான் போகிறாய். நான் கொன்று குவிக்கப் போகிற இந்த படைகள் எல்லாம் இங்கே பெரும் பூபாரமாக இந்த பூமியிலே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு போரை நீ பார்க்க போகிறாய். என்னுடைய ஆயுதங்களுக்கெல்லாம் வேலை வரப்போகிறது என்றெல்லாம் கோபப்பட்டதாக இலக்குவன் கோபப்பட்டதாக வான்மீகம் பதிவு செய்கிறது. கம்பன் சற்று மாற்றுகிறான். அவன் சொல்கிறான், ராமன் அழைத்து நீ போய் பார் என்று சொன்னதாக கம்பன் பதிவு செய்யவில்லை. இலக்குவன் தானாகவே அந்த அரவம் தட்டி அவனாகவே சென்று ஒரு குன்றின் மேல் ஏறி பார்க்கிறான். படை வருகிறது, கோபப்படுகிறான். உண்மைதான், கோபப்படுகிறான். அந்த படையை அழித்தொழிப்பேன், அவன் கொண்டு வருகிற அந்த 4 படைகளையும் நான் அழித்தொழிப்பேன், இறுதியிலே பரதனையும் சத்துருக்கனையும் நான் பழிவாங்குவேன் என்று சொல்கிறான். ஒரு இடத்தில் கூட சொல்லுவான், பரதனுக்கும் சத்துருக்கனுக்கும் நான் விடுகின்ற அந்த அன்பு துளைத்து அவருடைய அந்த துளைத்து போடுகின்ற அந்த துளை வழியாக பறவைகள் அங்கு இருக்கக்கூடிய இறந்தவருடைய மாமிசங்களை எடுத்துக்கொண்டு பறந்து போகும் என்கின்ற அளவிற்கு ஒரு வர்ணனையை கம்பன் தருகிறான். சற்று கொடூரமான வர்ணனையாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கம்பனுக்கும் வால்மீகத்திற்கும் இந்த இடத்தில் என்ன வேறுபாடு என்று சொன்னால், வான்மீகம் பரதனை குறிவைத்து இலக்குவன் பேசுவதாக சொல்கிறது. கம்பன் பரதனை மாத்திரமல்ல சத்துருக்கனையும் குறிவைத்து பேசுவதாக சொல்கிறது. நான் பரதனையும் அழிப்பேன், சத்துருக்கனையும் அழிப்பேன். பரதனும் அண்ணன் தான், ராமனும் அண்ணன் தான், ஒரு தந்தையினுடைய பிள்ளைகள் தான். ஆனால் சத்துருக்கன் மாத்திரம்தான் ஒரு தாய் பிள்ளை. கூட பிறந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த இரத்த உறவான சத்துருக்கனையும் நான் கொள்வேன், நான் அவனையும் வெல்வேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால், எந்த அளவிற்கு இவன் அறத்தின்பால் கொண்டவனாக ராமன் மீது பற்று கொண்டவனாக இருக்கிறான் என்பதை காட்டாமல் என்றதை காட்ட வேண்டும் என்பதற்காக வான்மீகம் சொல்ல அந்த வர்ணனையிலிருந்து சற்று மாறுபட்டு கம்பன் வர்ணிக்கிறார். அதன் மூலமாக இலக்குவனன் எப்படிப்பட்டவன் என்பதை அங்கே நமக்கு உணர்த்த முற்படுகிறார். இது ஒரு காட்சி. அடுத்து சூர்பனகை சந்திப்பு. அதை சொல்லாமல் இலக்குவனை பற்றி பேசி இந்த 3 காண்டங்களையும் கூட முடிப்பது சற்று சிரமம். சூர்பனகை வருகிறார்.
சுருக்கமாக சொல்கிறேன் அதை மாத்திரம், ஏனென்றால் விரித்து சொல்ல வேண்டியதில்லை, இது எல்லோருக்கும் தெரிந்த கதை. வித்தியாசம் கம்பன் எப்படி அதை பிரித்து காட்டுகிறான் என்று சொன்னால், வான்மீகத்திலே சூர்ப்பனகை வந்தது, திருமணம் செய்து கொள்வேன் என்று ராமனிடம் கேட்டது, பிறகு லக்ஷ்மணனிடம் கேட்டது, அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். எல்லை மீறி சூர்ப்பனகை போகிறாள். இலக்குவனன் அவருடைய அங்கங்களை அறிந்து விடுகிறான். அவள் அலறிக்கொண்டு போகிறாள். இது காட்சி. இந்த எல்லா காட்சிகளுமே காலையில் துவங்கி மதியம் அல்லது மாலை அதற்குள் ஒரே நாளில் முடிந்து விடுவதாக வான்மீகம் பதிவு செய்கிறது. கம்பன் காரணத்தோடு அதை 2 நாட்கள் நடந்ததாக பதிவு செய்கிறான். கம்பன் பதிவு செய்கின்ற பொழுது சூர்ப்பனகை வருவது காலையில் இல்லை, மாலை. மாலை நேரத்தில் வருகிறான். வந்து ராமனை பார்க்கிறாள், பேசுகிறாள். பிறகு லக்ஷ்மணனிடம் போகிறாள், பேசுகிறாள். விரட்டி அடிக்கிறார்கள், போய்விடுகிறாள். போனவள் அன்று இரவு முழுதும் யோசித்து யோசித்து பார்த்து காமத்தீயிலே அவள் நனைந்து காமம் அவளுடைய தலைக்கு ஏறி, அதை பற்றியெல்லாம் கம்பன் நிறைய வர்ணிப்பான். சூர்ப்பனகை எப்படி காமம் தலைக்கேற அந்த இரவு பொழுதை கழித்தாள் என்பதை மிக விரிவாக கம்பன் பதிவு செய்வான். மறுநாள் காலையில் மீண்டும் வந்து மறுநாள் தான் அவருடைய அங்கங்கள்லாம் அறுபட்டு அவள் ராவணனை நோக்கி போகிறாள். இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 நாள் கதை. இந்த மாற்றங்களிலே வான்மீகத்திற்கும் கம்பனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், வான்மீகம் பதிவு செய்திருப்பது எப்படி என்றால், சூர்ப்பனகை வந்து ராமனிடம் கேட்கிறாள், உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. நீ யார் என்று கேட்கிறாள். இப்படி நான் இன்னாருடைய தங்கை, இப்படியெல்லாம் சொல்கிறாள். சொன்னவுடன் ராமன் சொல்லுவதாக பதிவு இருக்கிறது வான்மீகத்திலே. ராமன் சொல்லுகிறாராம், நீ என்னை விட்டுவிடு, நான் திருமணமானவன், இதோ இருக்கிறாளே இவள் என்னுடைய மனைவி சீதை, திருமணமானவனை போய் நீ ஏன் பார்க்கிறாய்? அதோ இருக்கிறானே லக்ஷ்மணன், அவன் திருமணமாகாதவன், அவன் என்னோடு காட்டிற்கு வந்து துணை இல்லாமல் தவிக்கிறான். எனவே நீ அவனிடம் சென்று மன்றாடிப்பார், ஒருவேளை அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ராமன் சொன்னதாக வான்மீகம் பதிவு செய்கிறது. அதற்கு பிறகு சூர்ப்பனகை இலக்குவனிடம் செல்கிறாள். இலக்குவனிடம் போய் மன்றாடுகிறாள். அப்பொழுது இலக்குவன் சொல்கிறாராம், இல்லை இல்லை, நீ என்னை நாடி வராதே, அவரை நாடிப்போ. அவருக்கு திருமணமானது உண்மைதான், ஆனால் அந்த திருமணமாகி ஒரு பெண் இருக்கிறாரே அவருடைய மனைவி என்று, அவள் அழகானவள் கிடையாது. அதெல்லாம் விமர்சனம், ஒரு எதிர்மறை விமர்சனங்கள்லாம் இருக்கிறதாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவள் தான் அவள். அவளை கட்டிவிட்டோமே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் ராமன். நீ போய் அவரை மன்றாடு, நிச்சயம் உன்னை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொள்வார் என்று லக்ஷ்மணன் சூர்ப்பனகைக்கு சொன்னதாகவும், அதற்கு பிறகு அவர் மீண்டும் வந்ததாகவும், அப்புறம் எல்லை மீறி அவள் போய் அவள் இந்த சீதை இருப்பதனால் தானே நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாள் என்று சொல்லி சீதையை அவர் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது வேறு வழி இல்லாமல் ராமன் சொல்லி லக்ஷ்மணன் அவருடைய மூக்கையும் அவருடைய அங்கங்களையும் மார்பகங்களையும் அறுத்தான் என்று முடிக்கிறது வான்மீகம். கம்பன் அப்படி சொல்லவில்லை. ராமனிடம் கேட்கிறாள், ராமன் முடியாது என்று சொல்கிறான். ஆனால் பரிகாசமெல்லாம் செய்கிறான் அவன். ஓ அப்படியா, நீ வந்து ராவனுடைய தங்கையா? ஓ அரக்கர்களுடைய துணை எனக்கு கிடைத்து விடுமா? நீயும் அழகான பெண்ணா? ஓ அழகான பெண் வேறு எனக்கு கிடைத்து விடுமா என்று பரிகாசம் செய்கிறான் ராமன். அப்படித்தான் கம்பன் பதிவு செய்கிறான். எந்த இடத்திலும் லக்ஷ்மணன் திருமணமாகாதவன் தெரியாகார இருக்கிறான், அவனோடு போய் நீ பேசிப்பார் என்று ராமன் சொன்னதாக, அல்லது லக்ஷ்மணன் வந்து என்னுடைய அண்ணன் திருமணமானாலும் பரவாயில்லை, அவர் அந்த பெண்ணோடு ஒன்றும் பெரிய மகிழ்ச்சியாக இல்லை, அவள் அழகான பெண் இல்லை, நீ போனால் அவரை உன்னை திருமணம் செய்து கொள்வாள் 2ஆம் தாரமாக என்று லக்ஷ்மணன் சொன்னதாகவும் வான்மீகம் செய்த பதிவை கம்பன் முற்றிலும் தவிர்த்திருக்கிறான். இந்த இடத்திலேதான் கம்பன் எவ்வளவு பெரிய தமிழ் சேவையை கம்பராமாயணத்தை படைத்ததன் மூலம் செய்திருக்கிறான் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். கம்பராமாயணம் என்பது ஒரு இறை நூல். அது ராம லட்சுமண பரத சத்துருக்கன சீதாதேவி உள்ளிட்ட அத்துணை தெய்வங்களையும் தொழக்கூடிய காரணத்திற்கான ஒரு நூல். அதில் வேறொன்றுமில்லை, அறம் ஒன்றுமில்லை. அதில்
தமிழ் இலக்கியம் ஒன்றும் இல்லை என்று அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒரு இருட்டு தமிழ் மண்ணிலே மண்டி கிடப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கம்பன் தமிழை மாத்திரம் வளர்க்கவில்லை, தமிழுடைய இலக்கியத்தை மாத்திரம் வளர்க்கவில்லை, தமிழ் இலக்கியத்திற்கு புதிய உச்சத்தை மாத்திரம் அவன் தொட்டுத்தரவில்லை. கம்பன் மிகச்சிறந்த தமிழ் பண்பாட்டை இராமாயண கதையின் ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்து பார்த்து செதுக்கி தமிழ் பண்பாடு கெடாமல் அந்த காவியத்தை பாடி முடித்திருக்கிறான் என்பதுதான் கம்பன் கொண்டிருக்கிற மிகப்பெரிய பெருமை. அதை தமிழர்களாகிய நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதேபோல் பல காட்சிகள் மாரிசமான் எல்லாமே வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு பாத்திர படைப்பை கம்பன் ஏன் தருகிறான் என்று சொன்னால், நான் துவக்கத்திலே குறிப்பிட்டதை போல இலக்குவன் என்கின்ற ஒரே பாத்திரம்தான் 2 பெருமைகளை பெற்ற பாத்திரம். அந்த 2 பெருமைகளை பெற்ற பாத்திரம் அறிஞர்கள் தவறு இருந்தால் சுட்டிக்காட்டலாம், வேறு எந்த இராமாயண பாத்திரங்களும் பெறவில்லை. ராமன் என்கின்ற கதாநாயகனை சுற்றித்தான் ராம காதை, கம்ப காவியம், வான்மீகி படைத்து காட்டிய கம்பராமாயணம். அதனால் அவரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்தான் கதையினுடைய நாயகன், அவரை சுற்றித்தான் கதை நகரும். அதை தாண்டி பாத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. 3 தம்பிமார்கள், 3 தாய்மார்கள், அதற்கு பிறகு வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்றவர்கள், ஜனகன் போன்றவர்கள், சுமந்திரன் போன்றவர்கள், அதற்கு அப்புறம் முன்னோடு 5 7 என்று வரிசையாக குகனில் ஆரம்பித்து சுக்ரீவன், அனுமன், அதற்கு பிறகு வீடனன், எதிரியாக இருந்த ராவணன், ராவனுடைய மனைவி மண்டோதரி, இடையிலே உதவி செய்த ஜடாயு, இப்படி பல முனிவர்களுடைய கதை வருகிறது. அகலிகையுடைய சாபம் நீங்குகிறது, தாடையுடைய வதம் நடக்கிறது. இப்படி ஒரு பெரிய கதையை அங்கே ஒரு காப்பியமாக பின்னப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய காப்பியத்தில் 2 பெருமைகளை படைத்த பாத்திரமாக உயர்ந்து நிற்பது இலக்குவன் என்பதற்கு நீங்கள் அறிந்த உண்மைதான். ஒன்று, ராமன் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசத்திலே ராமன் பிறக்கிறான், பூசத்திலே பரதன் பிறக்கிறான், ஆயில்யத்திலே லக்வன சத்ருகர்கள் பிறக்கிறார்கள். அந்த பிறப்பில் இருந்து பட்டாபிஷேகன் அனுமனை அரசனை அனுமன் தாங்க அந்த பாடல் வருகிறது அல்லவா, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் வேந்த என்று. அந்த பாடல் வரை, ஏனால் கம்பராமாயணம் அதற்கு பிறகு உத்தரகாண்டத்தை பாடவில்லை, அது பட்டாபிஷேகத்தோடு நிறுத்துகிறது. அந்த கதை வரைக்கும், குழந்தை பிறப்பிலிருந்து இறுதி வரைக்கும் ராமனோடு நொடி பொழுதும் மாறாமல் நின்ற பாத்திரம் ஒரே ஒரு பாத்திரம் என்றால் அது இலக்குவன். அதேபோல் முக்கிய பாத்திரங்களாக இருந்த தசரதன், 4 பிள்ளைகள் என்று நீங்கள் வைத்து கொண்டால், அதேபோல் அங்கு ராவணன், யாரை வேண்டுமானால் நீங்கள் வைத்து கொண்டால், 14 ஆண்டுகள் மனைவியை பிரிந்து வாழ்ந்த ஒரே பாத்திரம் இலக்குவன். ராமன் பிரிந்து வாழவில்லை. அசோகவனத்திலே ராவணன் தூக்கி கொண்டு போய் வைத்திருந்த சிறிய காலத்தை தவிர ராமனோடு சீதை கூடவே இருந்தால் திருமணமானதில் இருந்து. சத்ருகனோடு மனைவி உண்டு, பரதனோடு மனைவி உண்டு. ஆனால் அந்த ஊர்மிளை என்று சொல்லக்கூடிய அந்த தியாக பெண்மணி சீதை செல்லுகின்ற பொழுது, என்னுடைய கணவரும் தானே உன்னோடு வருகிறார், நானும் வருகிறேன் என்று ஏன் அவர் வரவில்லை? அப்படிப்பட்ட ஒரு தியாக பாத்திரம் ஏனென்று கேட்டால், அவளும் வந்திருந்தால் அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய கோசலையையும் அழுது புலம்பி இருக்கக்கூடிய சுமத்திரையையும் காத்து நிற்கக்கூடிய பாத்திரங்கள், அப்படிப்பட்டவர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அங்கு யாரும் இல்லை, ஒரு பெண் உறுப்பினர் யாருமே இல்லாத ஒரு நிலை வந்துவிடும் என்கின்ற காரணத்தினாலே அவள் கூட வரவில்லை. என்னுடைய கணவர் 14 ஆண்டுகள் காட்டிற்கு சென்றாலும் அவர் ஒரு கடமையின் காரணமாக செல்கிறார், அவர் அவருடைய அண்ணனுடைய பாதுகாவலனாக செல்லுகிறார், ஒரு அறம் தாங்கி செல்கிறார். அப்படிப்பட்ட என்னுடைய கணவரை நான் பெருமையாகத்தான் நினைக்கிறேன், நான் அவரோடு செல்லவில்லை என்று சொல்லி இருந்து கொள்கிறாள் அல்லவா. அந்த தியாகியை, அந்த பெண்மணியை
மனைவியாக கொண்டவன் இலக்குவன். அவன் மனைவியோடு 14 ஆண்டுகள் இல்லை. தசரதன் மனைவிகளோடு இருக்கிறான் மாண்டு போகிற வரை. ராமன் மனைவியோடு இருக்கிறான் அசோகவனத்தை தவிர. பரதன் சத்துருக்கனும் இருக்கிறார், எல்லோருமே இருக்கிறார்கள். ஆனால் லக்குவனன் அப்படி இல்லை. தியாகம் அறம் என்கின்ற தியாகம் அறம், அண்ணன் மேல் கொண்ட சகோதர பாசம் என்கின்ற சத்திரிய தர்மங்களை மாறாது காத்து நின்ற மிக உயர்ந்த பாத்திரம் கம்பராமாயணத்திலே இலக்குவனன் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.